விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சி சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று சிறப்புரை. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி உள்ளிட்ட கழகத்தின் மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். வலிமையான கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஐநூற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிற கட்சி விடியாதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் சாடல். மிக்ஜாம் புயலின் போது எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் விடியாதிமுக அரசு செயலற்று இருந்தது. கலெக்ஷன், கமிஷன் போன்றவற்றை வாங்குவதில் மட்டுமே சூப்பர் முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தூத்துக்குடியில் வீடுகளை இழந்து உணவு, தண்ணீர், மின்சாரம் இன்றி 4வது நாளாக தத்தளிக்கும் மக்கள். கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கும் உணவு பொட்டலங்களுக்கு கையேந்தும் கொடுமை. விடியா மாடல் அரசின் அலட்சியத்தால் வெள்ளத்தில் மிதக்கும் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம். வெள்ள நீரை வெளியேற்ற அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மேலப்பாளையத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிடாமல் அலட்சியமாக சென்ற திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு. சுற்றுலா தலத்திற்கு சென்றது போல் சொகுசு ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி தண்ணீர் இல்லா இடங்களை தேடி தேடி சென்று காரில் உலா வருவதாக பொதுமக்கள் கடும் சாடல். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியான பொன்முடியின் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிப்பு. தண்டனை விவரங்களை இன்று காலை அறிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள டாஸ்மாகில் விதிமீறல்களை மீறி கள்ளச்சந்தையில் மது விற்பனை. 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் படுஜோராக மது விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினர் இதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு 6000 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கியும் பணம் தராத அவலம். முதியவர்களை அலைக்கழிப்பதுதான் உங்கள் திராவிட மாடலா முதல்வரே என பொதுமக்கள் ஸ்டாலினை நோக்கி கேள்வி. சென்னை மதுரவாயல் அருகே திருநங்கையை கத்தியால் வெட்டி நகை பறித்து சென்ற நபர்களால் பரபரப்பு. தமிழகத்தில் திருநங்கைகளின் பாதுகாப்பே கேள்விக்குறியான நிலையில் எங்கே செல்கிறது சட்டம் ஒழுங்கு என மக்கள் கேள்வி. கோவையில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு கொடுத்துவிட்டு 2 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக SI மீது விவசாயி புகார். விடியா ஆட்சியில் காவல்துறையினரே இப்படி நில அபகரிப்பில் ஈடுபட்டால் யாரிடம் சென்று முறையிடுவது என பொதுமக்கள் செய்வதறியாது தவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்ற நபரை பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விரட்டி பிடித்த அவலம். கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் காட்டாராய் ஓடும் மது விற்பனையை தடுக்க இயலாது திணறும் தமிழக காவல்துறை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் அருகே 35 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரத்தில் அரசு அறிவித்த நிவாரணத் தொகை 6000 ரூபாய் கிடைப்பதில் தாமதமானால் ரேஷன் கடை விற்பனையாளருக்கு அரிவாள் வெட்டு. விரல் ரேகை வேலை செய்யாததால் பணத்தை தர முடியாது என விற்பனையாளர் கூறியதால் பயனாளர் வெறிச்செயல். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள பெத்தூர் கிராமத்தில் இரு பிரிவினரிடையே தகராறு. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. தொடர் கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 1000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். முஷ்டக்குடிச்சி பெரிய கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். சேலம் மாவட்டம் தேவியகுறிச்சி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அமுதாவை பதவி நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவு. பல்வேறு முறைகேடுகள் மற்றும் லஞ்ச லாவண்யங்கள் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் நடவடிக்கை. கரூரில் திமுக எம்எல்ஏவை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த பிளெக்ஸ் பேனரில் தவறாக அச்சடிக்கப்பட்டிருந்த தமிழ் வார்த்தைகள். தமிழ் தமிழ் என கூச்சலிடும் விடியா மாடல் ஆட்சியில் தமிழுக்கு வந்த சோதனையை நினைத்து நொந்து சென்ற மக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து காரில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2 டன் ரேசன் அரிசி பறிமுதல். வெள்ள பாதிப்பால் தென் மாவட்டங்கள் தத்தளிக்கும் சூழலில் காவல்துறையினரின் மெத்தன போக்கால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் கொதிப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அதிகாரிகளின் மெத்தனத்தால் வலுவிழந்து இடிந்து விழும் நிலையில் அங்கன்வாடி கட்டிடம். அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் சீரமைக்க விடியா அரசுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தல். விடியா அரசின் காழ்ப்புணர்ச்சியில் கோவையில் சாலைகள் சரிவர பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. உயிர் பலி ஏற்படும் முன் சாலைகளை சீரமைத்து தருமாறு அரசுக்கு வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் டீசல் திருட்டு. விடியா ஆட்சியில் டீசலுக்கும் பாதுகாப்பு இல்லை என புலம்பி தவிக்கும் வாகன உரிமையாளர்கள். தென் மாவட்டங்களில் பெருமழை வெள்ள பாதிப்பில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. மின்சாரம் தாக்கியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாலும் உயிரிழப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் திமுக அமைச்சர் ஏவவேலுவை முற்றுகையிட்ட மக்கள். 2 நாட்களாக குடிநீர், உணவு உள்ளிட்ட எதுவும் வழங்கப்படவில்லை என கூறி சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்காததால் தூத்துக்குடி திமுக மேயரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். சண்டை போடுவதற்கு வந்துள்ளீர்களா என திமுக மேயர் கேட்டதால் பொதுமக்கள் வாக்குவாதம். திருநள்ளாற்றில் உள்ள சனி பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சி விழா கோலாகலம். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான். ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இந்திய ஹஜ் அசோசியேஷன் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு. (2023) ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு.
தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைசாலிக்கு அர்ஜுனா விருதும், செஸ் பயிற்சியாளர் RB ரமேஷிற்கு திரியோச்சனார் விருதும் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை.